குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் இனி படத்தில் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்தார். தி கோட் தான் தனது கடைசி படம். அதன் பிறகு தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் என்று கூறியிருந்தார். பெரிய எதிர்பார்ப்புக்கு ஊடே நேற்று உலகம் முழுதும் விஜயின் தி கோட் படம் ரிலீஸ் ஆனது. தமிழகத்தில் காலை 9 மணி சிறப்பு காட்சிக்கும் அனுமதி தரப்பட்டது. இதனால் அமைச்சர் உதயநிதிக்கு படத்தின் தயாரிப்பாளர் நன்றி தெரிவித்தார். தி கோட் படத்துக்கு அரசு தரப்பில் நெருக்கடி தராவிட்டாலும் கட்சி மாநாடு நடத்த திமுக தரப்பில் நெருக்கடி தருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: தமிழகம் முழுதும் விஜய் படம் வெளியாகியுள்ள தியேட்டர்களில் 5 நாட்கள் வரை டிக்கெட் முன்பதிவு முடிந்துள்ளது. ஹவுஸ்ஃபுல்லான தியேட்டர்களில் படம் பார்க்க திமுகவினரும் அவர்களின் குடும்ப உறுப்பினரும் விரும்புவர். டிக்கெட் இல்லை என்பதால் தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தும் வகையில் கட்சி பதவி லெட்டர் பேடுகள், விசிட்டிங் கார்டுகளை பயன்படுத்தி டிக்கெட் கேட்பது வழக்கம். ஆனால் அப்படி யாரும் விஜய் படத்துக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என தலைமை உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் விஜய் படத்தை பற்றி எந்த விமர்சனத்தையும் சமூக வலைதளங்களில் திமுகவினர் பதிவிடக்கூடாது எனவும் மேலிடம் உத்தரவிட்டுள்ளது என்று திமுக வட்டாரம் கூறியது. படம் குறித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூறியதாவது: தி கோட் படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு விஜய் வழிவிடுவது போல காட்சிகளை அமைத்து கொடுத்துள்ளார். இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட தலைவர்கள் காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோரை நினைவு கூறும் காட்சிகளும் அவரது அரசியல் பாதைக்காக வைக்கப்பட்டுள்ளன. விஜயகாந்த், ரஜினி ரசிகர்களும் கிரிக்கெட் வீரர் தோனியின் ரசிகர்களும் விஜய்க்கு ஆதரவு தரும் வகையிலான காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன என்று கூறினர்.